அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மில்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் லிங்கை டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள். துணிச்சல் அதிகம். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழு வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள். வெற்றியை மட்டுமே அனுபவிப்பவர்கள் அவர்கள். இவர்கள் நிறைய சவால்கள் காத்திருக்கிறது. ஆனாலும் சவால்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி இறுதியில் வெற்றியை அடையக்கூடியவர்கள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் காதல் திருமணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தொழில்கள் அவர்கள் செய்வார்கள். அம்மாவுக்கு இவர்களை ரொம்ப பிடிக்கும். அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள். அழகாக இருப்பார்கள். பலமான ஸ்ட்ராங்கான தோல் புஜத்தை கொண்டவர்கள் இவர்கள். உண்மையை மட்டுமே விரும்புவார்கள். உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள். இவர்கள் லாங் ஜேர்னி ரொம்ப பிடிக்கும். நீண்ட தூர பயணங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணம் எந்நேரம் கையில் பணம் இருக்கும். அதே சமயம் மனக்கவலைகளை அதிகமாக தாங்குபவர்கள் இவர்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவி அமைவார்கள். இவர்களில் சிலருக்கு அபூர்வமாக சில திருமணங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள், தத்துவம் பேசக்கூடியவர்கள். இவர்கள் கடுமையாக உழைக்கும் அளவிற்கு பலன் கிடைக்கும் என்றால் சந்தேகம்தான். இவர்களின் பலன் அடுத்தவர்களுக்கு போய் சேரும். இனிமையான பேச்சு, மென்மையான பேச்சு, எடுப்பான தோட்டம் கொண்டவர்கள் இவர்கள். பெரிய அளவில் கல்வியை கற்றிருப்பார்கள். உண்மையை மட்டுமே விரும்புவார்கள். ஆடம்பர வாழ்க்கை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். மிகவும் தைரியசாலிகள் இவர்கள். ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மில்தன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளை காட்டுகிறது. தந்தையின் சொத்துக்கள் பிரச்சனைகள் வரும். உயர்கல்வியில் பிரச்சனைகள் வரும். பண வரவு தடையை காட்டுகிறது. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. வயிற்றில் நோய் தொந்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கனரக இயந்திரங்கள், பாய்லர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் கவனமாக வேலை செய்யும். காயம்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தீ விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பின்னடைவை காட்டுகிறது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் மட்டுமே நல்லபடியாக நடந்தேறும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, சிம்மத்தில் சந்திரன் இருக்கு, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்கு, துலாமில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வந்து சேரும். கடவுள் பக்தி அதிகமாகும். கோயில் குளங்களில் சென்று வருவீர்கள். 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தமான வகையில் நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். கட்டாயமான வெளிநாட்டு பயணம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும்.
கோர்ட்டில் கேஸ் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஒத்தி போடுவது நன்மை தரும். இந்த மாதம் உங்களுக்கு கேஸ் முடியும் பட்சத்தில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எதிராகத்தான் வரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனை வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சாலையில் செல்லும்போது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஹெல்மெட் அணியுங்கள். இல்லத்தரசியும் ஒரு ஹெல்மெட்டை அணித்து விட்டு விடுங்கள். கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். இல்லத்தரசியை பத்திரமாக பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப அழைத்து வந்து விடுங்கள். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, எல்லா இடங்களிலிருந்தும் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். எதிரிகள் காணாமல் போவார்கள். வீட்டில் நிம்மதி நன்றாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் நீங்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் உண்டு. அலைச்சலும் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களை எதிராகத்தான் முடியும். ஒத்தி போடுவது நன்மையை தரும். மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தும் சாப்பாட்டுக்காக கவலைப்பட வேண்டி வரும். சாப்பாட்டுக்காக இயங்க வேண்டி வரும். எதிரிகளால் பிரச்சனைகள் வரும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் எப்போதும் போல் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை. வெளிநாட்டு பயணத்தில் மனச்சங்கடங்களும் வரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் இருக்க, புதன் சேர்ந்திருக்கு, தனுசில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கால் பாதத்தில் அடிபடும். செலவுகள் அதிகமாகும். வீடு மாற வேண்டி வரும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனைக்கு வாய்ப்புகளை காட்டுகிறது. கடன் பிரச்சனை மன வேதனையை தரும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் உண்டு. மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணம் உண்டு. உடலில் காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. காதலின் தீவிரத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைப்பது நன்மையை தரும். ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மந்திர யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.